why do many worship leaders struggle with lust even though they experience God's presence? What makes them fall and how can they protect themselves? Why is it always lust they fall for? ரொம்ப அர்த்தம் நிறைந்த ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது ஆராதனை நடத்துகிற தலைவர்கள் என்று அறியப்படுகிறவங்க ஏன் இச்சையோடு போராடுறாங்க? தேவ சமூகத்தில் அவங்க தேவனுடைய சமூகத்தை அனுபவித்தாலும் இந்த இச்சையோடு அவங்க போராடி அநேகர் இந்த இச்சையில் விழுந்து போகிறாங்க. அவர்கள் எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வது? ஏன் அவர்கள் தொடர்ந்து இப்படி இச்சையில் விழுகிற காரியங்களை நம்ம நிறைய கேள்விப்படுறோம். மாம்சத்திற்குரிய இச்சைகளின் காரியங்களில் ஏன் ஆராதனை நடத்துகிறவர்கள் விழுகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இது ரொம்ப அர்த்தம் நிறைந்த ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாம்ச இச்சை மட்டும்தான் மேஜர் ப்ராப்ளம் நான் சொல்ல மாட்டேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வி ஆல் ஃபேஸ். இயேசு இதை பற்றி சொல்லும் பொழுது, யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, தேவனிடத்திலிருந்து வராமல் உலகத்திலிருந்து வருகிற 3 காரியங்கள் அவர் சொல்றார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாகாமல் உலகத்திலிருந்து உண்டாகி இருக்கிறதுன்னு சொல்றாரு. இதில் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாதிப்பை ஆராதனை நடத்துகிறவர்கள் மாத்திரம் இல்லை, ஊழியத்தில் இருக்கிறவங்க, சபையில் அறிமுகமானவங்க இதில் சிக்கும்போது அது ரொம்ப வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருது. இதை ஒரு சாமானிய விசுவாசி இந்த காரியங்களில் விழும்போது அவர்கள் பிரபலம் இல்லாததுனால அது ரொம்ப வெளியே தெரியாமல் சில பேர் அந்த பிரச்சனையில் மாட்டினவங்க அமைதியாக சபையை விட்டு விலகி போயிடுறவங்களா கூட இருக்கிறாங்க. ஸோ they are not much noticed. அதிகமாக அவங்கள யாரும் கண்டுபிடிக்கிறது இல்லை. உதாரணமாக உலகத்தில் கூட ஒரு கிரிக்கெட்டரோ அல்லது ஒரு செலிபிரிட்டி, ஒரு நடிகன் நடிகை, அவங்க விஷயங்களை ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது அது பிரபலப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அதை கேட்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அது ரொம்ப பாப்புலராக மாறிடுது. அது அதுக்கு ஒரு மார்க்கெட் பெருசாக இருக்குது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு பிரபலத்தில் இருக்கிறதுனால உயரத்தில் இருக்கிறது இடிஞ்சு விழும்போது அது எல்லாருக்கும் என்ன பண்ணுது, தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? ஆனால் அதே இடத்துல அதே தவிர வேற சாதாரண ஒரு ஆள் அந்த ஊரில் செய்யும்போது அந்த வட்டத்துக்குள்ளே தான் தெரியும். அது பெருசாக ஒன்றும் வெளியே பரம்பினாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல. ஸோ விழுகை என்பது எல்லாருக்குமே உண்டு. அது வெறும் வர்ஷிப் லீடருக்கு நம்ம சொல்ல முடியாது. பட் வர்ஷிப் லீடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில். அது உண்மை. அதாவது 3 விதமான பிரச்சனைகள் ஊழியத்தில் இருக்கிறவங்க, இன்க்ளூட்ஸ் எவ்ரிபடி, வர்ஷிப் ஆர் எனி கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இந்த 3 ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரியல் ப்ராப்ளம்ஸ். இது 3லேயும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது 3 காரியம் மெயினான பிரச்சனைகள் சொல்கிறது. ஒன்று இந்த லஸ்ட்டுன்னு சொல்கிறது, இச்சை. இது ரெண்டாவது மணி, பணம். மூன்றாவது பவர், அதிகாரம் அல்லது ஆளுமை. ஒருத்தர் ஒரு பொசிஷனுக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்கள தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பல காரணங்களுக்காக அவங்களோட கனெக்ஷன்ஸ் உருவாகிறது இயல்பு. ஒரு பக்கம் ஜனங்களுடைய நெருக்கம் அவங்க பக்கத்தில் வருது, பணம் அதிகமாகிடுது, பவர். அவங்க கேட்டால் எதை வேணாலும் என்ன பண்ணலாம், டிமாண்ட் பண்ணலாம். அவங்க எதை வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். அவங்க கேட்குறத மக்கள் செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. இப்போ ஒரு புகழில் இருக்கிற ஒரு ஆளை நான் இங்கே தான் சாப்பிட விரும்புகிறேன்னு சொன்னால் அதை கூட்டு போகிற ஆட்கள் இருப்பாங்க. எனக்கு இந்த பொருள் வேணும்னு கேட்டால் உடனே அதை வாங்கி கொடுக்குற ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. இது எல்லா இடத்துலையும் உண்டு. ஸோ மினிஸ்ட்ரியிலையும் ஒருத்தர் வளரும்போது இது 3மே ஆக்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும். பட் அதில் ரொம்ப ரொம்ப ப்ரிகாஷனரியாக நம்ம கேர்ஃபுல்லாக ரொம்ப ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். அதில் ரொம்ப முக்கியமானது நான் சொல்லுவேன், ட்ரை யோர் பெஸ்ட் நாட் டு பி அலோன். கூடுமான மட்டும் தனிமையை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் வர்ஷிப் மினிஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் இப்படி லஸ்ட்டில் விழுறாங்க அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் லஸ்ட் அல்லது லஸ்ட் ஆர் மணி ஆர் பவர் எல்லாமே
இந்த தனிமை அது அது ரொம்ப தீனி போடும். அது நிறைய தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஹாட் பெட்டாக மாறுது. அதனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் தனிமை எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணும். இயேசுவும் ஊழியத்துக்கு ஆட்களை சீஷர்களை அனுப்பும்போது தனிமையாக அனுப்பாமல் 2 பேரை அனுப்புனாருன்னு பார்க்குறோம். நம்ம தனிமையில் நடந்தால் கூட அதை நம்ம உடனே மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலியோடு அதை அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது என்னைக்கு நம்ம தனிமையில் மறைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த ப்ராப்ளம் என்ன ஆகிட ஆரம்பிச்சிருது, அது வேறு பற்ற ஆரம்பிக்குது. அங்கே தான் ப்ராப்ளம். ஸோ ஒரு எல்லையை தாண்டும் போது நமக்கு தெரியணும், இது சோதனையாக மாறப்போது நமக்கு நல்லா தெரியும். தெரியாமலாம் யாரும் விழுறது இல்லை இல்லையா? we know that there is a problem brewing. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா உடனே அதை தனிமையில் போய் அதை மறைக்க நம்ம ட்ரை பண்ணாமல் அதை எக்ஸ்போஸ் பண்ணி உடனே நம்ம பெற்றோருக்கோ அல்லது நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தால் உங்கள் ஒய்ஃப்ட்ட உங்கள் ஹஸ்பண்ட்டை உடனே போய் சொல்லிடணும். அதை போய் சொல்லும்போது அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டியாக மாறுவாங்க. அவங்க நம்மளை கார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, சில இடத்துல கண்டிப்பாங்க, சில இடத்துல நமக்காக அவங்க துணையாக நின்று நம்முடைய ப்ராப்ளம்ஸை நேவிகேட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே அப்படின்னு பிரசங்கியில் வாசிக்கிறோம், எக்லீசியாஸ்டஸில் வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அந்த சிம்சோன் கூட அந்த சோதனையில் சிக்கின போது அவங்க அப்பா மட்டும் சொல்லவே இல்லைன்னு வேதம் சொல்லுது இல்லையா? அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து வந்த தேனை சாப்பிட்டு அவங்க அப்பா மட்டும் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு பிணத்திலிருந்து நான் எடுத்து சாப்பிட்டேன், உங்களுக்கும் கூட்டம் வந்திருக்கேன்னு சொல்லலையா? ஆனால் அது அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சது, காம்ப்ளிகேட் பண்ண. ஸோ அவாய்ட் பீயிங் அலோன் அண்ட் அவாய்ட் avoid not revealing when problem arises. Always be accountable to somebody. அந்த அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக உத்தரவாதத்தை நீங்கள் மற்றவங்க கையில் கொடுங்க. நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்ட்ட உங்கள் ஹஸ்பண்ட்டை அதை உடனே எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி அவங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி என்கிட்ட பேசினாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி என்னை பர்சனலாக எனக்கு டெக்ஸ்டிங் பண்ணாங்க. வாலிப பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆண்டர் பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நிறைய பேர் நீங்கள் தனிமையாக உங்கள் கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இல்லையா? இப்போ எல்லார் கையிலையும் கண்டிப்பாக ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அந்த மொபைலில் உங்களுக்கு பர்சனலாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், அல்லது எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், டெக்ஸ்டிங் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். நீங்கள் அதில் எல்லை மீறி ஒரு காரியம் போதுன்ன உடனே நிறைய பேர் பண்ணுற தப்பு அதை மறைக்கிறது. ஒன்றும் நடக்காது போல் அதை அப்படியே மறைச்சு வைக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா யூ ஃபால் இன்டு சின். அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு யூ கம் வெரி லேட் அண்ட் ரிப்போர்ட் த ஸ்டோரி, பட் இட் இஸ் டூ பிக், டூ லேட் டு ஹேண்டில் த ஹோல் இஷ்யூ. அப்படி பண்ணாதீங்க, அதை உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். அது வெளிப்படையாக இருங்க. வெளிப்படையாக இருந்து காரியங்களை நீங்கள் உடனே மனம் விட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு உடனே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால இதில் ரொம்ப காஷியஸான. பொதுவாக இந்த விழுகையில் இந்த மாதிரி இச்சைகள்லாம் விழுந்தவங்க அந்த தனிமையில் தான் தாக்கப்படுறாங்க. பிசாசம் தனிமைக்காக தான் வெயிட் பண்ணுறான், நம்ம எப்போ தனியாக மாட்டுவோன்னு. ஏவாளையும் ஆதாம் இருக்கும்போது அவன் சோதிக்கலை, அவளை தனியாக தான் சோதித்தான். அந்த நேரத்தில் ஒருவேளை ஏவாள் ஆதாமை கூப்பிட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த டெம்டேஷனை ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம், எதிர்கொண்டிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவள் கூப்பிடலை, அவள் தனியாகவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். கடைசியில் ஷீ ஃபெல் டு தட் டெம்டேஷன். ஜோசப் ஸ்டோரியை நீங்கள் படிச்சிங்கன்னா, ஜோசப்க்கு பெரிய பிரபலம்லாம் கிடையாது. அவன் ஒரு ஸ்லேவ், அவன் ஒரு அடிமையாக இருந்தபோது ஒரு இளைஞனுக்கு என்ன வந்தது? 4 செவருக்குள்ள சோதனை வந்தது. நீங்கள் சிம்சோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் ஒரு நியாயாதிபதியாக இருக்கும்போது அவனுக்கு சோதனை வந்தது. தாவீதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜாவாக இருந்தார், தேசத்திலே நம்பர் 1 அவர் தான், அவருக்கு என்ன வந்தது? சோதனை வந்தது. அப்போ எல்லாருக்குமே சோதனை இருக்குது. நீங்கள் மேரீட் ஆர் அன்மேரிட், நீங்கள் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற லெவலுக்கும் நீங்கள் டாப் பொசிஷனில் இருக்க எல்லாருக்குமே என்ன உண்டு? சோதனை உண்டு. மாம்சத்தில் பிறந்த எல்லாருக்குமே என்ன உண்டு? சோதனை உண்டு. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இயேசுவையே பிசாசானவன் சோதிச்சான்.
அவரே சோதிச்சானா நம்மளை விடுவான்னு நினைக்கிறீங்களா? நம்மலாம் வந்து விதிவிலக்கே கிடையாது. வி வில் பி டெம்டட். அதனால் நீங்கள் நினைக்காதீங்க பாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் டெம்டேஷன், வர்ஷிப் லீடர்ஸ்க்கு மட்டும்தான் டெம்டேஷன், நமக்கெல்லாம் கிடையாதுன்னு. இல்லை அப்படிலாம் கிடையாது. எவ்ரிபடி இஸ் டெம்டட். ஆனால் என்ன, நீங்கள் ஒரு சாதாரண பிலீவராக இருக்கும்போது உங்களுக்கு வர்ற சோதனை நீங்கள் விழுந்தீங்கன்னா கூட அந்த கதை வந்து அதிகபட்சம் உங்கள் ஃபேமிலி அல்லது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளோடு அது அப்படியே அமர்ந்துடும். ஆனால் அதே சோதனையை ஒரு வர்ஷிப் லீடராக, எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பாஸ்டராக ஒருத்தர் வந்து அந்த பிரச்சனையில் விழும்போது இட் பிகம்ஸ் த டாக் ஆஃப் டவுன். அது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டாக். ஏன்னா எல்லாரும் அவரை நோக்கி பார்த்துருப்பாங்க, அந்த ஆளை வந்து ரொம்ப கனப்படுத்தியிருப்பாங்க, ரொம்ப மதிச்சிருப்பாங்க, ரொம்ப பெரியவராக அவரை நினச்சிருப்பாங்க. அதனால கண்டிப்பாக அவரை பற்றி எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவர் ஒரு ஸ்டாண்டர்டில் இருப்பார்னு. அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விழுக வருதுன்னொடனே கண்டிப்பாக நோபடி வில் பி குவைட். எல்லாரும் அதை பேச ஆரம்பிப்பாங்க, அதை வந்து என்ன பண்ணாங்க பிரபலமாக. பட் ப்ராப்ளம் இஸ் த சேம். இப்போ ஒன்றும் இல்லை, ரோட்டில் ஒவ்வொரு நாள் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு நாள் இருக்கா? ஆக்சிடென்ட் இல்லாத ரோடு இருக்கா? கண்டிப்பாக நடக்குது. இப்போ நீங்கள் வெளியே வண்டி எடுத்து நிறைய பேர் நீங்களே பர்சனலாக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என் வண்டியை பின்னாடி ஒருத்தன் இடிச்சான் பாஸ்டர், நான் போய் தெரியாமல் ஒரு இடத்துல இடிச்சிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. சில பேருக்கு கையில் அடிபட்டுச்சு, ஸ்க்ராட்ச் ஆச்சு. ஆனால் நீங்கள் அடிபட்டது நாளைக்கு என்ன இந்து பேப்பர்லேயே வரப்போகுது? வராது. அதே இது வந்து இதே ரோட்டில் பிரைம் மினிஸ்டர் போகிறாரு, அவரை பின்னாடி ஒருத்தர் இடிச்சிட்டான்னா ஃப்ளாஷ் நியூஸாக தான் வரும். பிரைம் மினிஸ்டருடைய வண்டி என்ன செய்யப்பட்டது, பின்னாடி வந்து இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அதை ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்கிடுவாங்க. உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கவங்கள எல்லாரும் நோக்கி பார்ப்பாங்க. அப்போ நாம் நம்மளை கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க, நம்மளை ஒரு பெரிய லீடராக பார்ப்பாங்க, நம்மளை ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம விழாமல் இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும்போது அது நிறைய பேருக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறிடும். அதாவது இடரல் வராமல் நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. Why do many worship leaders still struggle with lust even though they experience God's presence? Small correction, everybody has this struggle. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, they also struggle. Why is it always lust that they fall for? It is not always lust. Not everybody has the same problem. நான் சொன்ன இந்த 3 மேஜர் ப்ராப்ளம்ஸ் தான். ஏதாவது ஒன்றில் தான் சில பேருடைய மினிஸ்ட்ரியில் வந்து பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் சொல்கிற லஸ்ட் இருக்கலாம், பட் தட்ஸ் நாட் த ஒன்லி ப்ராப்ளம். சில பேருடைய பிரச்சனை வந்து மணி, பணத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க. தேமா இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான்னு பவுல் சொல்கிறார். சில பேருக்கு பவர் கிரேஸ் ஆகிடுவாங்க. தே பிகம் ஸோ ப்ரவுட், அன்அப்ரோச்சபிள் ஆகிடுவாங்க, பக்கத்திலே போக முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர பெருமையாக அந்த அதிகாரத்தை கையில் வச்சுட்டு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. ஸோ இது 3மே இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மளை அணுகாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். அதுக்கு இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு ஹவு டு எஸ்கேப், ஹவு டு ப்ரொடெக்ட் தம் செல்ஃப் கேட்டிங்கன்னா நான் இதான் பதில் சொல்லுவேன். என்ன பதில்? பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் லோன்லினஸ். தனிமையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, தனிமையாக இருப்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அக்கௌண்டபிலிட்டி உடனே வச்சுக்கிடுங்க. கீப் யுவர் செல்ஃப் அக்கௌண்டபிள். உடனே அக்கௌண்டபிலிட்டிக்கு நீங்கள் கமிட் பண்ணிங்கனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இருக்கும்போது தான் பிரச்சனை. யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அக்கௌண்டபிளாக இருந்துக்கிடுங்க. கீப் யுவர் லைஃப் பியூர்.